பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நேற்று எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம், சண்டை வந்துட்டு இனிமேல் கடைக்கெலாம் வரக்கூடாது, வந்தால் காலை உடச்சிதுன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு வர வேலை என்னன்னு சொல்லிட்டு நான் மீண்டும் கடைக்கு பரப்பிட்டு வந்துட்டேன். என்ன சண்டைன்னா, எனக்கு என் வீட்டிலேருந்து வர்றதுக்கு வண்டி கிடச்சிரும், கன்சோலி வரைக்கும் வந்துடுவேன். கன்சோலிலேருந்து இங்கே மாப்பா வர்றதுக்கு, மாப்பாலேருந்து தேசைகாவ் என் கடைக்கு போகிறதுக்கு வண்டி ரொம்ப ரேராக கிடைக்கிது. ஆட்டோக்காரங்க பெருசாக கிராக்கி பண்ணுறாங்க. பஸ் வந்து நேரத்துக்கு இல்லை. பஸ்ஸுக்காரங்க இங்கேருந்து மாப்பாலேருந்து என் கடை பக்கம் போகிறதுக்கு ஏசி பஸ் வந்து ஒரு 11 ரூபா தான். ஆட்டோக்காரன் சிலவர் 40 ரூபா வாங்குவாங்க, சிலவங்க 50 வாங்குவாங்க, சிலவர் பழக்கம் உள்ளவங்க 30 ரூபா வாங்குவாங்க. அப்படி தான் நடக்குது. இப்போ எதுக்கு அவர் என் காலை உடச்சிருவாருன்னு பார்க்கலாமா? நேற்று வண்டி கிடைக்காம நான் கடைக்கு போய் சேர்றதுக்கு 1:30 மணி ஆகிட்டு. அவர் கோவத்தில் 1 மணிக்கு பிறப்பிட்டாரு. சாயங்காலம் சாப்பிட சொன்னதுக்கு இது மத்தியானம் சாப்பாடா சாயங்காலம் சாப்பாடுன்னு சொல்லி என்னை ஒரு மாதிரி வச்சு செஞ்சுட்டாரு. நீ வரனா வா, என்ன வராத போகாத, என் கையில் அடிபட்டுருக்கு, காலையிலே சீக்கிரமாக வந்தோன்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும், கஸ்டமர்லாம் வந்துட்டு போகிறாங்கன்னு. நான் என்ன செய்யிட்டு சொல்லுங்கள், வண்டி எங்கள் அப்பா வீட்டுதா இல்லை இவர் வாங்கி விட்ருக்காரா, இல்லை எனக்கு பைக் ஓட்ட தெரியுமா, இல்லை ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமா? எனக்கு ஒன்றுமே ஓட்ட தெரியாது. நான் நடந்து போகிறதே பெரிய அப்பாடி தான். இதில் வேறு அவர் வேற என் காலை உடைச்சிருன்னு சொல்கிறாரு. அதுக்கு பயந்து நான் சீக்கிரமாக பரப்பிட்டேன். வீட்டிலேருந்து ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு, ஸ்டேஷன்லேருந்து கன்சோலி வந்தாச்சு. கன்சோலி வந்துட்டு மாப்பால் வாங்கணுன்னா ஆட்டோக்காரன் நான் போகிற ஊருக்கு போக மாட்டேன்னு சொல்கிறான். நேற்று உடைப்பேன்னு சொன்னார். இன்றைக்கி உண்மையில உடைச்சிருவார் போல். மணி ஆகிட்டு இப்போ 1. இப்போ இந்த ஆட்டோ கரெக்டாக கேட்கலாம். தேசை ஆட்டோவில் உட்காந்தாச்சு. இன்றைக்கி நம்ம காலை உடைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன செய்ய, இப்போ ஆட்டோக்காரர் வேறு சீட்டு ஆனால் தான் நான் ஏறுவேன் பெறப்படுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. இவர் வேறு வழி கேட்டுக்கிட்டு இருக்காரு. 1 நாளாவது நான் நேரத்துக்கு கடைக்கு போனதில்லை சொல்கிறாரு. இவனால் நேரத்துக்கு வர முடியல, நம்ம வீட்டை மாற்றிடுவான்னு. வீட்டை மாற்றுற பற்றி ஒன்றும் இல்லை. இங்கே நமக்கு வாடகைன்னு கொடுக்கணும். பசங்க தான் எல்லாம் லோனு வீடு கட்டி எல்லாம் செய்கிறாங்க. நம்ம வாடகை வீடு எடுத்தால் இப்போ சொந்த வீட்டிலேருந்து பழகிட்டு வாடகை வீட்டுக்கு போகிறோன்னே ஆணி அடிக்காத, வாசலை கூட்டாத, கதவை கூட்டாதன்னு நம்மளுக்கு நிறைய கண்டிஷன் போடுவாங்க. சொந்த வீடுன்னு சொல்கிறது மேட்ரு செகண்டு. வாடகை குடிக்க முடியுமா? முடியாது. நம்ம கடையில் வர வச்சா வருமானம் நம்ம கைக்கும் வாய்க்கும் மட்டும்தான் எட்டுது. அதை விட வேறு எதுவும் இதுவுமே கிடையாது. வாடகை எங்கேருந்து கொடுப்போம், இதை அவர் புரிய மாட்டேங்கிறாரு. பைக் இருக்குன்னு பைக்கு மேலே உட்காந்து டுருன்னு கரெக்டு போயிடுறாரு. அவருக்கு எங்கே தெரிய போது என் வறுமை. வீட்டில் ஒரு துரும்ப கூட அவர் மாற்றி வைக்கிறது இல்லை. நான் வீட்டு வேலை பார்ப்பேனா, கடைக்கு டைமில் போவானா சொல்லுங்கள். நான் ரொம்ப பெரிய ஒரு முட்டாள் தப்பு என்ன பண்ணேன். எனக்கு கன்சோலியில் வந்து ஒன்றா இருக்கே ஒரு ஃப்ளாட் இருந்தது. என் மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆன பின்ன அதை வந்து நாங்கள் சேல் பண்ணிவிட்டு வீடு பத்தலைன்னு சொல்லி அதை நான் இன்றைக்கி சேல் பண்ணாமல் இருந்தால் எனக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருந்திருக்கும். அது அநியாயத்துக்கு தங்க போல் வீடை விற்றது தப்பு. நான் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பான முடிவாக தான் இருக்குது. ஆனால் என் பசங்க என் வீட்டுக்காரெலாம் அது நல்லதாக சாதகமாகிட்டுனா என்னை புகழ மாட்டார். ஏதாவது ஒரு தப்பு நடந்துட்டு வச்சுங்க, உன்னால தான் என் பசங்களும் என் தலைமையில் தூக்கி போட்டுருவாங்க, என் வீட்டுக்காரும் தூக்கி போட்டுருவார். என்னோட நிலைமை அப்படி இருக்குது சொல்லுங்கள். அந்த வீடு சின்ன வீடாக இருந்தாலும் எனக்கு மகாலட்சுமியாக இருந்தது. நான் நேற்று என் சின்ன பையன்கிட்ட சொன்னேன், இப்படி பிரச்சனை ஓடி இருக்குது, பயங்கரமாக அழுது கோப்பாடு போட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணேன். அவர் சொல்கிறாரு, உங்கள் சேஃப் தான் எனக்கு முக்கியம், போகிறேன்னா போங்க, உங்கள் விருப்பம், நீங்களாம் ஆசைப்பட்டு வீடு கேட்டீங்க, ஆளாளுக்காக இப்படி வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னால் எப்படி என்ன இதுன்னு அவர் பயங்கரமாக எமோஷனல் ஆகிட்டார். நான் பாட்டில் மும்பையில் அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், என் நிம்மதியை கெடுத்து என்னை கடனாளி ஆக்கி யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு அவரும் ஒரு பக்கம் வருத்தப்பட்டார். நீங்களாம் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி நான் இவ்வளோ 12-13 லட்சம் கடன் வாங்கி மாதம் 40,000 ரூபாய் லோனு கட்டி இன்றைக்கி கடன் அழியானால் நிற்கிறேன். உங்களுக்காக நான் நாடு வந்து கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் நிலமை புரியாமல் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிங்கன்னா அவர் ஒரு பக்கம் ரொம்ப எமோஷ்னலாக ஆகிட்டார். கை கூட ஒரு ஷார்ட் வீடியோலாம் ரொம்ப வருத்தமாக வந்து பேசி ஒரு ஷார்ட் பதிவு பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சகோதரி அழகாக சொல்லியிருந்தாங்க, வாழ்க வளமுடன், எல்லாம் மாறிப்போம், டென்ஷன் எடுக்காதீங்கன்னு. அந்த சகோதரிக்கு நான் உடனே ரிப்ளை தந்தேன். நல்ல ஒரு மனசுக்கு பாரமாகவே இருக்குது. எனக்கு இப்போ இன்னொரு பிரச்சனைனா, இவர் பேச்சு கேட்டு வாடகை வீட்டுக்கு போட்டா, இந்த பிள்ளைங்க பேச்சு கேட்டு சொந்த வீட்டில் இருக்கட்டா, நான் எதுவும் தப்பான முடிவு எடுத்துருவோன்னு பயமாக இருக்குது. இப்போ இருக்கிற வீடு வந்து எங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு தான் லோன் ஆச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப 30,000
அருணா கோயில் கொடி வரைக்கும் அவுத்து விற்று தான் நாங்கள் அந்த வீடை வாங்கினோம். அது லோனில் தான் வாங்கியிருக்கிறோம். அதனால் அந்த வீடை விற்றுட்டு போகலாமா? எனக்கு வீடு பெருசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மன நிம்மதி தான் வேணும். எனக்கு ஆக மொத்தம் நான் ஒரு மன நிம்மதி இல்லாமல் ஏதோ மென்டல் பிடிச்ச லூஸ் மாதிரி நான் ஆந்திக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் எதுக்கு வீடு வாங்குவாங்க? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. ஆனால் என்றைக்கு நான் அந்த வீடு வாங்கணும் அன்னையிலேருந்தே சந்தோஷம் நிம்மதி. என் சின்ன பையனை ரொம்ப நான் பாடப்படுத்தினேன். வீடு எப்போ வாங்குவேன், வீடு எப்போ வாங்குவேன், வீடு எப்போ வாங்குவேன், வீடு எப்போ வாங்கன்னு. இன்றைக்கி அவர் மேலே இருக்க ஒரு டென்ஷன் என் மூத்த பையன் மேலேயும் இல்லை, என் வீட்டுக்காரன் மேலேயும் இல்லை, என் சின்ன பையன் தலைமையில் இருக்க இன்றைக்கி கடன். இவங்க 2 பேர் தலையில் இருந்தால் எப்போவுமே நாட்டை விட்டு ஓடிடுவாங்க. ஆனால் சின்ன பையன் இன்றைக்கி மம்மி ஆசைப்பட்டாங்களே அப்படி ஒன்றுக்காக இன்றைக்கி அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். எனக்கு ரொம்ப எமோஷனலாக. ஏன்னா ஆளாளுக்கு இப்படி அனாதாகும்னு நினைக்கிறீங்களா? போகிறேன்னா போங்க, உங்கள் விருப்பம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் என்னை அனாதே ஆக்கிறாதீங்க அப்படியே ரொம்ப ஒரு வருத்தப்பட்டார். முடிவு எடுக்கணும்னா குடும்பம் தேவை. குடும்பத்தோடு இந்த வீடு வாங்கும் போது நாங்கள் எல்லாமே உட்காந்து குடும்பத்தோடு தான் பேசணும். அதுக்கப்புறம் பல பிரச்சனை, பல ஒரி, பல வருத்தம். அன்னைக்கு எடுத்த தப்பான முடிவுனால இன்னைக்கு பல பிரச்சனை, பல வருத்தம், பல வேதனை. நான் எல்லோரும் நல்லா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சேன். நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. நான் ஆக மொத்த என் சின்ன பையனுக்கு இந்த வயசில் அவருக்கு கல்யாணம் கட்டி அழகு பார்க்குற வயசில் அவர் இன்னைக்கும் கடலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, பெரிய போட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வராரு. 20 வருஷத்துக்கு வீட்டு லோன் எடுத்திருக்கோம். இந்த கடை என்றைக்கு அடைக்கும்? என்றைக்கு என் சின்ன மகனுக்கு நீ கல்யாணம் கட்டி பார்க்கணும் தெரியல. என்னோடய மூத்த மகனுக்கு நான் நினச்ச மாதிரி எல்லாமே செஞ்சு கண் குளிர பார்த்தேன். நிச்சயதார்த்தமாகட்டும், கல்யாணமாகட்டும், வளகாப்பாகட்டும், என் பேச்சலுக்கு பேர் வைக்கிறது ஆகட்டும். ஆனால் என் பெரிய சின்ன பையன் நான் நடுத்தரில் விட்டுட்டேன்னு நினைக்கும் போத மனசு அப்படியே வலிக்குது, கனமாகுது. என் பெரிய பையனுக்கு நான் பார்த்து ஒன்று செஞ்சேன். இன்னைக்கு என் சின்னம்மாவன் கல்யாணம்னு வரும்போது ஒரு வேஸ்ட்ரி எடுக்கிற தகுதி கூட இல்லாமல் நான் இன்றைக்கி நிற்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் என் சின்ன பையன் சொல்கிறாரு, கஷ்டப்படாதீங்க, நோக்கி வேதனைப்படாதீங்க, நான் சொன்னால் நான் உங்களுக்கு என்ன கல்யாணம் கட்டி வைங்க, பார்க்கலாம், நடக்கும் போது நடக்கட்டும், என் கல்யாணம் எப்போ நடக்கும் தெரியல, கடை எப்போ அடைக்க தெரியல அப்படின்னு அவர் ரொம்ப ஒரு தைரியத்தால் எனக்கு கொடுத்தாரு. நேற்று ரொம்ப எமோஷனலாக பேசி அவர் ஒரு நாளும் அழுது நான் பார்த்ததில்லை. நான் வீடு மாறட்டான்னு கேட்டதுக்கு அவர் வந்து அடம் பிடிச்சாரு. பின்ன நான் அடம் பிடிச்ச உடனே போங்க, உங்கள் வழியை பார்த்துட்டு போங்க, ஆனால் என்றைக்குமே நீங்கள் வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னு நான் உங்களை ஒதுக்கிடவும் மாட்டேன், மறந்துடவும் மாட்டேன், என்னால் முடிஞ்சது நான் செய்வேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாரு. நிம்மதியாக சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழணும்னு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கணும். ஆனால் எனக்கே வேணையாக எல்லாமே நடந்துட்டு, தப்பாக நடந்துட்டு எல்லாம். கருமம் பிடிச்ச இடம், எப்பவும் டிராஃபிக் இருக்கா பாஸ். இப்போ ஆட்டோக்காரங்க பைசா கொடுத்துடலாம், 30 ரூபா இருக்க. பஸ்ஸு பின்னாடி வருது பாருங்க. இப்போ நம்ம கடை பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ நம்ம நடந்து போகிற மாதிரி பாலா காட்டக்கூடாது, ஓடி 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 போகிற மாதிரி பாலா காட்டி அவர் மனசில் இடத்த பிடிக்கலாம். நடக்க நடக்க வலியும், பின்ன முன்னாடியே போகிற மாதிரி இருக்குது, பின்னாடி வர மாதிரியே தெரிய மாட்டேக்கு. நான் படுற கஷ்டம் நான் பெற்ற மக்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, இந்த கடவுளுக்கும் தெரிய மாட்டேங்குது, இவருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம கடை வந்துட்டு உள்ளே போக பயமாக இருக்குது. கொண்ட முடியை இழுத்து போட்டு அடித்து காலை உடச்சிருவாரும் பயமாக இருக்குது. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். மூஞ்சி ஒரு மாதிரி உருன்னு தான் வச்சுருக்காரு, பேச மாட்டேக்காரு. அவர் பேசலான்னா இல்லை, நான் உள்ளே போயிட மாட்டேன், சோத்தை கொடுத்து சமாளிச்சிருவோம். வித்தியாச்சு அனுமாரி இது வரைக்கான்ட்டு ஒன்றும் சொல்லலை. அனுமாரின்னு சொல்ல தப்பாக நினைக்காதீங்க. நம்ம உரிமை உள்ளவங்கள தான் நம்ம திட்டவும் முடியும், பேசவும் முடியும். அடுத்தவங்க நம்ம திட்டவும் முடியாது, பேசவும் முடியாது. நம்மளுக்கு மனசு பிடிச்சவங்களை திட்டினாலுமே அவங்க மனசில் என்ன வருத்த வேதனைக்கு அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏற்றி பேசி இதே எனக்கு சொல்லிட்டேன்னு பேசக்கூடாது. நான் ஃபஸ்ட்லாம் அப்படி செஞ்சுக்கிட்டேன், இப்போ நானாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தனிமையில் ஆனவுடனே நம்ம என்கிட்ட உரிமை இருக்குன்னு தான் அவங்க இப்படி பேசுகிறாங்க, அடுத்தவங்கத்தோடு பேசுகிறாங்க. அதனால் இந்த பதிவை இதோடு முடிக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என் புலம்பலை பற்றி நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்க? நான் வீடு மாறணுமா, மாற்றக்கூடாதா, இல்லை சின்ன பிள்ளை பையன் பேச்சு கேட்கணுமா, என்ன எதுன்னு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். டேட்டா பை டபிள்யூ. கண்டிப்பாக தாராளமாக லைக்கு தெரிக்க விட்டுருங்க. முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேட்டா பை லவ் யூ.
நான் மானங்கட்டவா, என்னதான் அழுகுற நேரம் அழுவேன், சிரிக்கிற நேரம் சிரிப்பேன், எல்லாம் மறந்துடுறேன். மனசில் வச்சு நம்ம மொபைலில் எப்படி ஸ்டோரேஜ் ஆனால் மொபைல் எங்காயிரும், அது மாதிரி மனசு எங்காயிருக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.